சுத்தமாக்குங்க. இன்னைக்கும் அன்பானவர்களே, நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம சில வேளைகள்ல சில காரியங்களை செய்ய முடியாது தவிக்கிற, நம்ம அதை பண்றதுக்கான பலன் இல்லாம இருக்கிற, அதை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லாம இருக்கிற, பணம் இல்லாம இருக்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க கொண்டு போங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்ற, என்னிடத்துல கொண்டு வா, என்னை நோக்கி கூப்பிடு. நான் என்ன கூப்பிட்டேன்னா, நான் உன்னை புறம்பா தள்ளினதே இல்ல, யாரையும் நான் புறம்பா தள்ளி விட்டது கிடையாது. என்னிடத்துல வா அப்படின்றாரு. அவரிடத்துல கொண்டு போய் நம்ம காரியங்களை சொல்லும் போது, இது வரைக்கும் அப்படி செய்ய முடியாது, எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் இங்க வந்துருன்றார். எதெல்லாம் மனுஷனுக்கு முடியலையோ அதெல்லாம் தேவனுக்கு முடியும் அப்படின்னு இருக்கிறார். அப்போ நமக்கு முடியாதவைகளை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வைத்து நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதிகளில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த தெளிவு உனக்கு, அது எப்போது அந்த வார்த்தை உபயோகிக்க வேண்டும் என்று அந்த தெளிவு வேண்டுமானால் நீ எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், புண்ணியம், புகழ், அவைகளை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவைகள் உனக்கு வெளிப்படும். சிந்தனையை மாற்று அப்படின்றார். கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே நீங்கள் நாம் இந்த மனிதர்களை பார்க்கும் போது ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை எப்படி சொல்லி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது நாமும் அதை குறித்து எவ்வாறு அந்த தெளிவு நமக்கு வேணும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இதை போல அப்படி போய் சொல்லிட முடியாது. அப்படியே ஆண்டவரே உங்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு போய் சொல்லிலாம் பார்க்க முடியாது. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார், சிந்தனையை மாற்றி, ஆண்டவரே நான் எவ்வாறு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலையே, நான் எந்த நிலையில இருக்கணும், எந்த சூழ்நிலையில நான் பேசணும்னு எனக்கு தெரியலையே, நீங்க எனக்காக பேசுகிற தேவன் அல்லவா, எனக்காக வழக்காடுகிறவர் அல்லவா ஆண்டவரே, என் தகப்பன் நீர் ஆண்டவரே அப்படின்னு நாம அவரை சார்ந்து நிற்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் பேசுவார். நீங்க யாருகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யார்கிட்ட பேச முடியாம தவிக்கிறீங்களோ, அங்க யார்கிட்ட பேச அந்த ஆள்கிட்ட அசைக்க முடியாது, அது ஒரு அவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா அசைச்சிட முடியாது, அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி மனிதர்கள், அந்த மாதிரி இடத்துல நான் எப்படி போய் நிக்கிறது, கொஞ்சம் கூட எடுபடாது அப்படின்னு எந்த இடத்தை நோக்கி கவலையோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்தை இப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர்கள் அத்தனை பேர் மத்தியிலையும் ஆண்டவர் சொல்வார், எழுந்து நடுவே நில்லு,